பிக் பாஸ்கெட்டு, ஜெப்டோ, ஸ்விக்கி எல்லா கம்பெனியுமே நம்ம சப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே வியாபாரமும் பண்ணுறோம். இப்போ எல்லாமே 12 மாதமும் வருது. எல்லா பழங்களுமே 12 மாதமும் வருது. சீசன்ன்ற இதுவே கிடையாது இப்போல்லாம். ஐடிசி, சோலா அந்த மாதிரி பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் சேலடு போகிறதுக்கு வாங்குவாங்க. மெயினாக நாங்கள் இந்த 4 ஐட்டமும் வாட்டர் மெலனு, பப்பாயா, பைனாப்பிள், மஸ்க் மெலன், இந்த 4 ஐட்டம் மெயினாக அவங்க தான். எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலுமே ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் அவங்க வேலை செய்யணும். செஞ்ச பிறகு தான் அதை ஸ்டார்ட் பண்ணணுமே பிஸ்னஸ். என் பேர் புருஷோத்தமன். 2009லேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேர் கிரண் சொல்லுவாங்க. இன்னொன்று அந்தாண்ட இருக்குது, அது பெரிய வாட்டர் மெலன், நாம்தாரி சொல்லுவாங்க அது பேர். அது நம்ம திண்டிவனத்தில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஒரு 5-6 மாதம், ஜனவரிலேருந்து மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நம்ம திண்டிவனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டு தான், கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வருது. இது இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து வருது. மகாராஷ்டிரா ப்ளஸ் கர்நாடகாவிலேருந்து வருது இந்த வாட்டர் மெலன். எப்பயுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும். இங்கே இல்லாத பட்சத்தில் அங்கேருந்து வர வைப்போம். நான் இப்போ கொஞ்சம் ரேட் ஹெவியாக இருக்குது. இப்போல்லாம் 35 ரூபா ஃபீல்டு ரேட்டே போகுது. இப்போ இங்கே 40 ரூபா விற்றுருக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டு ஒரு 2 ரூபா 3 ரூபா வரும். அது போக நமக்கு ப்ராஃபிட் ஒரு 2 ரூபா 3 ரூபா வச்சு நம்ம விற்போம். நம்ம எல்லா கம்பெனியுமே சப்ளை பண்ணுறோம். இங்கே கேபிஎன் கோவை பழமுதிர் நிலையங்கள்ல அது, ரிலையன்ஸு, மோரு, பிக் பாஸ்கெட்டு, ஜெப்டோ, ஸ்விக்கி எல்லா கம்பெனியுமே நம்ம சப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே வியாபாரமும் பண்ணுறோம். பழமாக வாங்குவாங்க. ப்ளஸ் இந்த கட் ஃப்ரூட் போடுவாங்கள்ல, அது பண்ணுவாங்க. சேலடு, ஜூஸ் கடைக்கு அபுல் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான். பட் இப்போதைக்கு ரேட்டு ஹெவியாக இருக்கிறதுனால சில்லறை வியாபாரிங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்போல்லாம் 40 ரூபா போயிட்டு இருக்குது கிலோ. அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சில் போனாக்கா அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ரேட்டில் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் இதுதான். வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ மழைன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ப்ளஸ் சரக்கும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. மழை காலன்றதுனால ஆல்ரெடி பேஞ்ச மழையில் நிறைய ஃபீல்டுங்கெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வாரம் வச்சுக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும். அது ஏற்றுற கண்டிஷனை பொறுத்து. இப்போது 70% ரெடியான பிறகு ஏற்றுனாக்கா அது ஒரு வாரம் வரையும் தாங்கும். சிலர் ரொம்ப பழுக்க விட்டு ஏற்றுவாங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு நாள் 2 நாள் தாங்கும், அவ்வளோதான். சராசரியாக எனக்கு ஒரு 20 டன் வியாபாரம் ஒரு நாளைக்கு. நமக்கு இங்கே இந்த சுத்துப்பட்டு, இங்கே இந்த பக்கம் திருவண்ணாமலை சைடு, செங்கல்பட்டு அந்த ஏரியாவிலேருந்து வராங்க. இந்த பக்கம் ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பதி வரைக்கும் வந்து வாங்குவாங்க. 1 கிலோவுக்கு 10 ரூபா. அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, காலையில் எழுந்து வராங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்ல. 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரையும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி லாபம் வச்சு விற்பாங்க. அண்ணாச்சி கேரளாவிலேருந்து வருது. மெயினாக கேரளாவிலேருந்து வரும். ப்ளஸ் கன்னியாகுமரி, நம்ம தமிழ்நாடுல கன்னியாகுமரி கேரளா பார்டரு, அதனால அங்கேருந்து வரும். பைனாப்பிள் இப்போது 40 ரூபா போயிட்டு இருக்குது ரேட்டு. அது 2 நாள், ஒரு நாள் 2 நாள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் பழுத்துரும். அது பழுத்துருச்சுன்னா அதனுடைய வேல்யூ போயிடும். காயாக இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். மெயினாக காயாக இருந்தால் தான் இங்கே வாங்குற வியாபாரிங்க ஒரு நாள் 2 நாள் வச்சு விற்பாங்க. பழுத்துருச்சுன்னா ஒரு நாள் கூட தாங்காது அது. அதனால் வியாபாரிங்க காயை தான் விரும்புவாங்க, பழம் வாங்க மாட்டாங்க. அது இப்போ எல்லாமே 12 மாதமும் வருது. எல்லா பழங்களுமே 12 மாதமும் வருது. சீசன்ன்ற இதுவே கிடையாது இப்போல்லாம். இப்போ நம்ம வாட்டர் மெலனு, மஸ்க் மெலனு, பப்பாயா, பைனாப்பிள் இந்த 4 ஐட்டம் வருஷம் ஃபுல்லாக பண்ணுறோம். இந்த 4 ஐட்டம் எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட் தான். இங்கே ஹோல்சேலில் பொறுத்த வரைக்கும் 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட் தான். நாங்கள் வர வேலையை விட 2 ரூபா 3 ரூபா வச்சு விற்போம். அதிகமாக டன்னு கணக்கில் 10 டன் 20 டன் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 ரூபா ப்ராஃபிட்டுக்கும் கொடுத்துருவோம். ஒரு 10 டன்னு ஒரு லோடாக எடுக்கிறாங்கன்னா 1 ரூபா ப்ராஃபிட்னா 10 டன்னுக்கு 10,000 ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படியே கொடுத்துருவோம். கிர்னி பழம் மெயினாக ஆந்திராவில் தான் வரும். 70 to 90% ஆந்திராவில் தான் வரும். இது போக நம்ம தமிழ்நாடு ஒரு 3-4 மாதம் தான் வரும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும். மற்ற நேரம் எல்லாமே ஆந்திராவிலேருந்து தான் வரும், மகாராஷ்டிராவிலேருந்து வர வைக்கிறோம். அதுதான் ஹோல்சேலரை பொறுத்த வரைக்கும் 2 ரூபா 3 ரூபா ப்ராஃபிட் தான் எங்களுக்கு. இங்கே கிட்னி பழம் நிறைய ஜூஸ் கிடைக்கும். இந்த ரோட்டில் தள்ளு வண்டியெல்லாம் போட்டு வைக்கிறாங்களா, அவங்க தான் மெயினாக அதிகமாக வாங்குவாங்க. ப்ளஸ் சேலடு போடுறவங்க, இந்த ஸ்டார் ஹோட்டல் சப்ளை பண்ணுறவங்க, ஐடிசி, சோலா அந்த மாதிரி பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் சேலடு போகிறதுக்கு வாங்குவாங்க. மெயினாக நாங்கள் இந்த 4 ஐட்டமும்
வாட்டர்மெலனு, பப்பாயா, பைனாப்பிள், மஸ்க் மெலன் 4 ஐட்டம் மெயினாக அவங்க தான். இப்போ இறக்குறது எப்போ காலையிலேயே இருக்கும், நைட்டும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் காலையில் 3 மணிக்கு வரணும் இங்கே வியாபாரத்துக்கு. 3 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும் கடை. அதுக்கப்புறமும் இருக்கும், ஹோல்சேல் இருக்காது, ரீட்டைல் இருக்கும், வியாபாரம் இருக்காது. கடை எப்பவுமே ஓப்பனில் இருக்கும். 3 to 10 வரைக்கும் தான் மெயினாக பிஸியாக இருக்கிற டைமு. அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடும், 10 மணிக்கு மேலே ஸ்லோவாகிடும். சில்லற கஸ்டமர் 1-2 பேர் வருவாங்க. அதுக்கு தனியாக மதிய மேலே தனியாக இன்னொரு டியூட்டி போட்டு அவங்க ஆள் பார்த்துப்பாங்க. மதிய மேலே நாங்கள் இருக்க மாட்டோம், ஓனர்ஸு மெயினாக இருக்க மாட்டாங்க, கடையில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. பல வியாபாரத்துலனா மெயினாக வந்து சரக்கு வந்து மெயினாக பார்த்து வாங்கணும். அது ஏற்றுற பார்ட்டியை பொறுத்து. சில பேர் வந்து ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விடுவாங்க வாட்ஸ்அப்பில், வண்டி ஏற்ற மாட்டாங்க, ஆனால் பணம் போட்டு லாக் ஆயிரும். அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து சரக்கை வந்து அளவாக வர வச்சு அளவாக விற்றா கரெக்டாக இருக்கும். சில பேர் அளவுக்கு மேலே வர வச்சிடறாங்க, விற்க முடியாமல் தவிக்கிறாங்க. மெயினாக வந்து கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்கணும். அதிக ப்ராஃபிட் இல்லாமல் ₹1-2 ப்ராஃபிட்டை கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கிட்டோம். மெயினாக அதிக ப்ராஃபிட் வச்சோம்னா, இப்போ நம்ம ₹2 எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அவங்க அடுத்த கடையை தேடி போயிடுவாங்க. அதை வந்து பார்த்துக்கணும். மெயினாக பிஸ்னஸ் பண்ணலாம், அது வந்து மெயினாக வந்து அனுபவம் தேவை. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அந்த ஃபீல்டில் ஒரு 10 வருஷமாவது கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். மற்றவங்கெல்லாம் இப்போ அனுபவமே இல்லாமல் பிஸ்னஸ்க்கு வந்து ஒன்றையும் பண்ண முடியாது, மெயினாக ஜெயிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது அந்த ஃபீல்டில் இருக்கணும், அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலுமே ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் அவங்க வேலை செய்யணும். செஞ்ச பிறகு தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே பிஸ்னஸ். பப்பாளி வந்து மெயினாக ஆந்திராவிலேருந்து தான் வரும். எல்லாமே டோட்டலாக 70 to 80% ஃப்ரூட்ஸ் வந்து ஆந்திரா தான் மெயின். அங்கே இல்லாத பட்சத்தில் கர்நாடகா, மகாராஷ்டிரா ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டிலே வரும். நம்ம தமிழ்நாடு அந்த அளவுக்கு குவாலிட்டி வராது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் வர குவாலிட்டி நம்ம தமிழ்நாடு சரக்குக்கு வராது. நம்ம தமிழ்நாடு இருந்து வர்றது வந்து தாங்காது. மெயினாக 1 டே தான். இப்போ ஆந்திரா, மகாராஷ்டிரானா 2 நாளைக்கு 3 நாளைக்கு தாங்கும். ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். பப்பாளி வந்து ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. ரெட் லேடி சொல்லுவாங்க 1, G15 சொல்லுவாங்க 2, வெல்கம்னு சொல்லுவாங்க 3. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வெரைட்டி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்குது. பப்பாளி வந்து மெயினாக சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்க தான் அதிகமாக எடுக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டு ப்ளஸ்ஸு இந்த கட் ஃப்ரூட்டு போடுறவங்க. மெயினாக வந்து வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், பப்பாயா, பைனாப்பிள் 4 தான் கட் ஃப்ரூட்டுக்கு போடுவாங்க நிறைய. அவங்க இந்த பப்பாளி அதிகமாக வாங்குவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் வியாபாரம் நல்லா ஆகும், ஒரு ஏரியாவில் வியாபாரம் ஆகாது. மெயினாக வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து சில்லறை வியாபாரம் பண்ணுறது வியாபாரம் இருக்குது. பட்டு தெருவுக்கு 4 கடைங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க. கடைங்க அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரம் குறையுது. மாதம் ஒரு 1 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சில்லறை வியாபாரம்னா அவங்களுக்கு கம்மி தான் கிடைக்கும். ஒரு 10,000 15,000 மிஞ்சி போனால் ஒரு 20,000 கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களுக்கு 1-1.5 வரைக்கும். பல கடைக்கு மட்டும் ஒரு 50,000 60,000 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 3,000 4,000 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் செலவு இருக்குது, ப்ளஸ் வந்து சேலரி கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். அதெல்லாம் போக ஒரு 40,000 50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் மிச்சமாகும். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எனக்கு 4 கடை இருக்குது. ஷாப் நம்பர் வந்து A2, A4, A5, TA128. என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9944148822. நம்ம மெயினாக பண்ணுறது வாட்டர்மெலனு, மஸ்க்மெலனு, பப்பாயா, பைனாப்பிள் 4 வெரைட்டி நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும். எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுக்கலாம். 1 டன்னுக்கு மேலே இருந்தால் நம்ம டைரக்ட் டெலிவரியும் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.